சேரன் சந்தா ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிலா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறதுக்கு போகிறாங்க. அப்போ பார்த்து நிலாவோட ஃபோன் அடிக்குது. உடனே சேரன் யார் ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லுன்னு, உன் ஃபோனா போய் பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் ஃபோன் இந்த தானே இருக்குது, அது நிலாவோட ஃபோனுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்னன்னு போய் பாரு, எடுத்து பேசு அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்கிறாங்க. நிலாவோட ஃபோனை நான் எப்படின்னு எடுத்து பேசுகிறது அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாங்க. உடனே நிலா அங்கேருந்து சோழன் என் ஃபோனை எடுத்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சோழன் உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க அப்பா ஃபோன் அடிச்சிருக்காங்க. எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நினைக்கிறாங்க, எப்படினாலும் நம்ம அவங்கக்கிட்ட பேச தானே போகிறோம், எடுப்போம் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ அப்படிங்கிறாங்க. ஹலோ நிலா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. உடனே நான் உங்கள் மாப்பிள்ளை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாங்க. உடனே உங்களை யார் நிலா ஃபோனை எடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. உடனே சேரன் கேட்குறாங்க, என்னடா பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். பேசினா தானே பேசுகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லிடுறாங்க. உடனே நிலா வெளியே வந்தது. யார் ஃபோன் அடித்தா சோழன் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அப்பா தான் ஃபோன் அடித்தாங்க நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எடுத்து அவங்க அப்பா கிட்ட ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. உடனே எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலாவும் கேட்டுட்ருக்காங்க. உடனே தேனு ஃபோனை வாங்கி, ஹலோ நிலா, நான் அம்மா பேசுகிறேன், எப்படிம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு என்னெல்லாம் சீர்வரிசை வேணும்னு சொல்லுமா, நான் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. உடனே தேனு சொல்கிறாங்க, கல்யாணம் தான் சிம்பிளாக முடிச்சிட்டேன், சீர்வரிசையாவது வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. சரி அப்போது சீர்வரிசை தான் வேண்டான்னு சொல்கிற, 2 பேரும் விருந்துக்காவது நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, எனக்கு இங்கே நிறைய ப்ராஜெக்ட் பெண்டிங்கில் இருக்குது, அதெல்லாம் முடிச்சு கொடுத்தே ஆகணுமா, இன்னொரு நாள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் மேலே இன்னும் உனக்கு நம்பிக்கை வரல நிலா, அதான் நாங்கள் 2 பேரும் உங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன வரலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி உனக்கு எப்போ எங்கள் மேலே நம்பிக்கை வருதோ அப்போ வா, நாங்கள் ஃபோனை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இங்கே சேரன் என்னப்பா என்ன சொன்னாங்க அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, இல்லை அவங்க நான் எங்களை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி, விருந்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. உடனே சேரன் போயிட்டு வர வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சோழன் சொல்லுங்க, எதுக்குன்னே இப்படி மாட்டி விட்றேன், நாங்கள் பாட்டுக்கு எங்கள் பாட்டுக்கு இங்கே அமைதியாக இருக்கோம், எதுக்குன்னே இப்படி மாட்டி விட்றேன்னு சோழன் பயந்துட்டே சொல்கிறாங்க. பிரிச்சிருவாங்களோங்கிற பயத்தில் சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடா, போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டானே, எங்கள் ப்ராஜெக்ட்லாம் நிறைய இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்லிடுறாங்க. உடனே சரிப்பா நான் உனக்கு டீ கொண்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேண்டானே, நானே போய் போட்டுக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்லிவிட்டு போய் போட்டு குடிச்சிட்ருக்காங்க. அப்படியே நிலா எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்குறாங்க. அப்போ நடேசன் அங்கிள் எங்கள் சேரன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க லோடுக்கு போனதுலேருந்து எப்போ வராங்க எப்போ போகிறாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குமா, ரொம்பவே பிஸியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. லோடுக்கு போனதுலேருந்து அவர் ரொம்பவே பிஸியாக இருக்காருமா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லும்போது, சரி வரட்டும் நான் பேசிக்கிடுறேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ எல்லோரும் ஜாலியாக சிரித்து பேசிகிட்ருக்காங்க. உடனே பல்லவன் சொல்கிறாங்க, இந்த ஹாப்பியோடையே நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாமா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சொல்லன்னு சொல்கிறாங்க, நம்ம எல்லோரும் போயிட்டு வரலாமா, எங்கள் 2 பேர்த்தையும் தான் நீங்கள் தனியாக அனுப்பி வைக்கணும், நம்ம எல்லோரும் போயிட்டு வரலாமான்னு கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சேரன் சொல்கிறாங்க, சோழன் சின்ன பையன்ட்ட என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. நிலாவும் சோழன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சோழன் கேட்டுட்ருக்காங்க. அப்போ பார்த்து கரெக்டாக வானதி வராங்க. வானதி வந்ததும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன். என்னப்பா இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பாண்டியை தான் பார்க்க வந்தேன், இப்போல்லாம் மெக்கானிக் செட் பக்கம் ஆளையே காங்கல என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே எல்லோரும் அப்படி சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது வானதி, என்ன எல்லோரும் எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நாங்கள் டூருக்கு போகலாமான்னு பிளான் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்னையும் கூப்பிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அதெல்லாம் சரி வருமாப்பா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாங்க. அதெல்லாம் எங்கள் வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் பர்மிஷன் வாங்கி உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்கள் வீட்டில் திட்டுவாங்க, ஒழுங்காக அங்கேயே ஏறி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களே ஒத்துக்கிட்டாலும் நீ ஒத்துக்க மாட்டே போல, நீனும் தனியாக கூட்டு போக மாட்டேன், உங்கள் ஃபேமிலியோடு வரேன்னு சொன்னாலும் அதையும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க 2 பேர்த்துக்கும் சண்டை போயிட்டுருக்கு. எங்கே போகலாம் என்ன ஏதுன்னு பிளான் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நிலாக்கா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி வானதி சொல்கிறாங்க. உடனே நிலாவும் சரி நீ கண்டிப்பாக வா அப்படின்னு சொல்லிடுதாங்க.
அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நடேசன் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. உடனே நடேசன் நிலா கேட்குறாங்க, என்ன அங்கிள் இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க? எதுக்கு ஒரே லோடுன்னு போகிறீங்க? உங்களை 3 லோடு இல்லைனா 2 லோடு தானே அடிக்க சொல்லியிருக்கேன், அதுக்கு மேலே அடிக்காதீங்கன்னு தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் வேலையை செஞ்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி நடேசன் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ பார்த்து நிலா கிட்ட ஒரு அமௌண்ட்டு காசை எடுத்து கொடுக்குறாங்க. உடனே நிலா, என்ன அங்கிள் இந்த காசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, என் செலவு போக மீதி இருக்கிற காசை உன்கிட்ட கொண்டு தரேன், நீ தானே மூத்த மருமகளாக இருந்து இந்த வீட்டெல்லாம் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. உடனே நிலாவும் வாங்கிக்கிட்டாங்க. உங்கள் செலவு, நான் என் செலவுக்கெல்லாம் எடுத்து போக மிச்சத்தை தாம்மா உங்ககிட்ட கொண்டு தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிகிட்ருக்காங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, எல்லோரும் இப்படி கொண்டு தாங்க, நம்ம சந்தாக்காவை எப்படியாவது சீக்கிரம் கூட்டு வந்துடலாம் பணம் கொடுத்து அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. உடனே வானதிக்கு இது பொறாமையாக இருக்குது, சும்மையே இவளை தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க, இதில் இவங்க குடும்ப பொறுப்பு வேறு எடுத்துக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி வானதி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க. உடனே பாண்டியும் உங்ககிட்ட தான் கொண்டு தரணுமாக்கா? அப்போ நான் எதுவும் எனக்கு செலவுன்னு சொல்லி கேட்டால் நான் உங்ககிட்ட தான் வந்து கேட்கணுமா? நாங்கள் என்ன ஏது எல்லாத்தையும் சொல்லி எடுத்து தான் உங்ககிட்ட கேட்கணுமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நீலாக்கா அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே என்ன வானதி பேசுகிற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாங்க. உடனே வானதி, இதில் என்ன இருக்குது, பாண்டி எனக்கு தானே கொண்டு தரணும், அவங்கக்கிட்ட எப்படி கொண்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நான் பாண்டி கேட்டோன்னே கொடுக்க மாட்டேன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேனே, பாண்டிக்குரிய காசு தான் அது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிகிட்ருக்காங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் எடுத்துகிட்டு போக மாட்டேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு. எல்லாரோட காசும் ஒன்றா இருக்க போது, அவ்வளோதான், நான் எடுத்து என்ன செலவாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லிகிட்ருக்காங்க. நான்லாம் பாண்டியை தர சொல்ல மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி வானதி சொல்லிகிட்ருக்காங்க. உடனே நடேசன் கேட்காங்க, நீ பாண்டியை பார்க்க வந்தியா இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை பண்ண வந்தியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உடனே வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நிலா இங்கே ஒரு மாதிரி ஆகி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே, நீங்கள் உங்ககிட்டயே எல்லாத்தையும் தர சொல்லுங்கள் அப்படின்னு அவள் சொல்லிட்டான்னு நீ இது பண்ணுறிய நிலா, நாங்கள் எல்லோரும் உங்ககிட்ட தான் கொண்டு தருவோம் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லிகிட்ருக்காங்க. வானதியும் பாண்டியும் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே சண்டை போயிட்டுருக்கு. உடனே பாண்டி கேட்குறாங்க, நீ எதுக்கு நிலா அண்ணிட்ட அப்படியே பேசுனேன், அவங்க என்ன தப்பாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிறகு நான் நாளைக்கு எதுனா அவங்கக்கிட்டேயே போய் நிற்கணும், உங்ககிட்ட தான் நான் கேட்க முடியும், அவங்கக்கிட்ட என்ன ஏது எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லி நான் அவங்கக்கிட்ட போய் வாங்கிட்டு இருக்க முடியுமோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, கல்யாணம் முடிஞ்ச பிறகு உன் காசை என் கையில் தான் கொண்டு தரணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாரும் அவங்க கையில் கொடுக்க முடியும், கையில் கொடுக்கும்போது நான் மட்டும் எப்படி உன் கையில் தர முடியும், அவங்க தானே வீட்டு பொறுப்பு ஒழுங்காக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செலவுக்கு தேவையான காசை மட்டும் அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தா மீதி காசை நீ என்கிட்ட தான் கொண்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி வானதி சண்டை போட்டுட்ருக்காங்க. இதான் இனி வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?